ஹலோ, குட் மார்னிங். சுந்தர காண்டத்தின் மகிமை என்னவென்றால், மற்ற காண்டத்தை சொல்லாவிட்டாலும் இந்த காண்டத்தை படிக்க வேண்டும் என்பார்கள். ஏனெனில் இதில் ஹனுமன் சீதையை சந்தித்து ராமகதையை சொல்லும் பொழுது அதுவரை நடந்த இராமாயணத்தை ஹனுமன் சொல்லிவிடுகிறார். அடுத்து நடக்கப் போகும் சம்பவங்கள் எல்லாம் விபீஷ்ணனின் மகளான திருஜடையின் கனவில் வந்து விடுகிறது. பூர்த்தி இராமாயணம் முழுக்க இந்த காண்டத்தில் சொல்லப்படுவதால் இது மிகவும் ஏற்றம் பெற்ற சுந்தர காண்டம். இப்பொழுது வானர கூட்டத்திற்கு எந்த விஷயமே தெரியாமல் இருந்த நிலையில் சம்பாதியினால் ஓர் வழி கிடைத்திருக்கிறது. சரி, இப்பொழுது இதை யார் செய்வது? ஒரு குரங்கு சொல்லுகிறது, நான் 10 யோஜனை தூரம் தாண்டுவேன். இன்னொன்று சொல்லுகிறது, 20 யோஜனை தூரம் தாண்டுவேன். இன்னொன்று 30 என்கிறது. அப்பொழுது அங்கதன் சொல்லுகிறான், நான் 100 யோஜனை தூரம் தாண்டி விடுவேன், ஆனால் திரும்பி வர சக்தி இல்லை என்கிறான். ஒரு வேலையை எடுத்தால் முழுதாக செய்து முடிக்க வேண்டும். அரைகுறையாக செய்வதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதற்கு செய்யாமலேயே இருக்கலாம். அனுமனிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அனுமனுக்கு அவனுடைய பலம் அவனுக்கே தெரியாது. அமைதியாய் இருந்த ஜாம்பவான் ஹனுமனுக்கு நினைவுபடுத்தினார், உன் பலம் உனக்கு தெரியாது. உன்னால் 100 யோஜனை தாண்டவும் முடியும், திரும்பி வரவும் முடியும், நினைத்துப்பார் என்கிறார். இதற்கு பிறகுதான் அனுமனுக்கு கடலை தாண்டக்கூடிய சிந்தனையும் தன்னம்பிக்கையும் வருகிறது. இப்படி ஜாம்பவானால் தூண்டப்பட்ட ஆஞ்சநேயர் சாரணர்கள் சஞ்சரிக்கும் ஆகாச மார்க்கத்தில் ராவணனால் அபகரித்து கொண்டு போகப்பட்ட சீதை இருக்கும் இடத்தை தேடி கண்டுபிடிக்க விரும்பினார். அப்படி தேடும் விஷயத்தில் நேரும் இடையூறுகளை நீக்க அவருக்குள்ள சாமர்த்தியம் எவருக்கும் கிடையாது. மனோஜவம் மாருத துல்லிய வேகம் ஜிதேந்திராயம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானர யூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. சிவபெருமான் ராவண வதத்திற்காக தன்னுடைய ஒரு அம்சத்தை எடுத்துக்கொண்டு ஆஞ்சநேயராக வந்தார் என்று புராணங்களில் சொல்லப்படுகிறது. பிறரால் செய்ய முடியாத அபூர்வமான காரியத்தை செய்ய நிச்சயம் கொண்டு ஹனுமான் உயர்ந்த தலையையும் கழுத்தையும் உடையவராய் பசுக்கூட்டங்களுக்கு தலைவனான காளையை போல் விளங்கினார். வைடூரிய வர்ணமுடையதால் சுத்த ஜலத்தை போல் பிரகாசிக்கும் இளம் புல் நிறைந்த மகேந்திர பர்வதத்தில் மேல் சுகமாக உலாவினார். தன் ஆச்சாரியரான சூரிய பகவானுக்கும் தன் பிதாவான வாயு பகவானுக்கும் தனக்கு அபூர்வமான வரங்களை அளித்த பிரம்மதேவருக்கும் கைகூப்பி வணங்கி புறப்பட ஆயத்தமானார். தெற்கே திரும்பி தன் ரூபத்தை வளரச் செய்தார். வானர சிரேஷ்டர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்க சமுத்திரத்தை தாண்ட நிச்சயித்து ராமனுக்கு க்ஷேமம் விருத்தியாவதற்காக பருவகாலங்களில் சமுத்திரம் பொங்குவது போல் வளர்ந்தார். பிறகு அனுமான் வானரர்களை பார்த்து சொன்னார், ராகவனால் விடப்பட்ட வாயுவின் வேகமும் ஆற்றலும் உடைய பானம் போல் ராவணனால் பரிபாலிக்கப்படும் இலங்கைக்கு செல்லப் போகிறேன். இலங்கையில் ஜனககுமாரியை பார்க்காவிட்டால் இதே வேகத்துடன் தேவலோகம் செல்வேன். தேவலோகத்தில் சீதையை காணாவிட்டால் கொஞ்சம் கூட சிரமப்படாமல் ராட்சச மன்னனான ராவணனை கட்டி இழுத்து கொண்டு வருவேன். எப்படியும் காரியத்தை முடித்துக்கொண்டு சீதையுடன் வந்து சேருவேன். தேவைப்பட்டால் ராவணன் முதலானவரோடு இலங்கையை பெயர்த்து எடுத்துக்கொண்டு வருவேன் என்று கூறி தேகத்தை பெருக்கி மலையை குலுக்கி வாளை நீட்டி தோளை இறுக்கி காலை குறுக்கி காதுகளை நன்றாக சுருக்கி கால்களால் மலையை அழுத்தி ஜெய் ஸ்ரீராம் என்று வீர முழக்கமிட்டு கவலை இல்லாமல் மேலே கிளம்பினார். அப்பொழுது அவர் தன்னை கருடனாகவே நினைத்து கொண்டார். மேலே அவர் பறக்கத் தொடங்கின அதே வேகத்தில் அதே மாதிரியாக சுந்தர காண்டம் தொடங்குகிறது. அவர் பறக்கத் தொடங்கின வேகத்தில் மலையில் உள்ள பறவைகள், விலங்குகள், மரங்கள், பாறைகள் எல்லாம் அவர் கூடவே பறக்கத் தொடங்கின. ஹனுமானின் வலிமையும் வேகமும் அவைகளுக்கு இல்லாததால் பாதியில் சமுத்திரத்தில் கீழே விழுந்தது. மரங்கள் புஷ்பங்களை உதிர்த்து கொண்டு சமுத்திரத்தில் விழும்பொழுது வெகு தூரம் செல்வதற்கு புறப்பட்டவரை வழி அனுப்பிவிட்டு கண்ணீர் சொரிந்து கொண்டு திரும்பும் மித்திரர்களைப் போல் காணப்பட்டது.
தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.